அமைதியான ஒரு வீடு. ஒரு திருடன் வீட்டின் பின்புறம் சுற்றி வந்தான். அங்கு நிழல்கள் ஆழமாக இருந்தன. நிலவொளி அரிதாகவே உள்ளே இருந்தது. சிறிய விலையுயர்ந்த பொருள்களை அவன் கண்காணித்தான். அவை ஒரு நல்ல தொகைக்கு விற்கக்கூடியவை. அவன் கவனமாக இருந்தான். மெதுவாக நகர்ந்தான். சத்தம் எழுப்பவில்லை. ஆனால் விசுவாசமான நாயான லக்கி தூங்கவில்லை. அவன் பின் கேட் அருகே அமர்ந்தான். அதன் ரோமம் இரவு காட்டில் லேசாக அசைந்தது. யாரோ நெருங்கி வரும் மென்மையான சலசலப்பை கேட்டான். அவன் காதுகளை உயர்த்தினான். அது காற்றின் வழக்கமான சத்தமோ அல்லது மரங்களின் சலசலப்போ அல்ல. இது வித்தியாசமான யாரோ பதுங்கி சென்று கொண்டிருந்தார்கள். லக்கியின் பாதங்கள் விரைந்தன, நகர்ந்தன. தனக்கு பின்னாலுள்ள கில்கெட்டின் தாள் இட்டிருந்ததை அவன் உணர்ந்தான். அவனால் அதை எட்டி தள்ள முடியவில்லை. ஆனால் அது தாளிட்டிருந்தது. திருடன் அறியாமல் தனது அமைதியான பணியை தொடர்ந்தான். ஆனால் லக்கி கைவிடவில்லை. நாய் வாயிலுக்கு எதிராக குதித்தது. அதன் பாதங்கள் ஒரு முணுமுணுப்புடன் கம்பிகளை தாக்கின. மீண்டும் முயற்சி செய்தது. கைகளால் தாளை நகர்த்தினான். அது ஒரு சிறிய அதிசயம்தான். தாள் திறந்து கொண்டது. ஆனால் லக்கி கண்கள் பீதியில் விரிந்தன. அவன் ஓடிவிட்டான். லக்கியின் குரைக்கும் சத்தம் கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. அமைதியான தெருவின் ஒவ்வொரு மூலையையும் எட்டியது. விளக்குகள் மின்னின, ஜன்னல்கள் திறந்தன, குரல்கள் அசைய ஆரம்பித்தன. தனக்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்த திருடன் திரும்பி ஓடி தான் வந்த நிழலில் நழுவினான். லக்கி வாசலில் நின்றான். இன்னும் குறைத்தான். அவனது குடும்பத்தினர் படிக்கட்டுகளில் இறங்கி தன்னை பார்க்க வரும் வரை குறைத்து கொண்டே இருந்தான். அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர். திருடன் போய்விட்டான். லக்கி தனது பணியை செய்தான். தான் நேசித்தவர்களை பாதுகாத்தான். எனக்கு லக்கி அந்த நேரத்தில் இரவு ஹீரோவாக தெரிந்தான். என் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது.